Hey guys, welcome to my channel Code with Curly. Portfolio application பார்த்துட்ருக்கோம். அதோட part 10 வீடியோவில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதில் எல்லாமே நம்ம nav barலேருந்து ஹோம் ஹீரோ அந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணி எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு ப்ராஜெக்ட் கார்டு, ஒர்க் கார்டு, அப்புறம் டேட்டா வந்து கொடுத்துருப்போம். அது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடியல. அதில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து டேட்டா நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதை எக்ஸ்போர்ட் பண்ணல. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பார்ட் முடிஞ்சது. ஓகே, திங் இஸ் எப்படி வந்து ஃப்ளோ இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்னா ப்ராஜெக்ட்ஸில் இருக்கும். ப்ராஜெக்ட்ஸில் ப்ராஜெக்ட் கார்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் கார்டுக்குள்ளே போவோம். ஸோ வெயிட், இந்த ப்ராஜெக்ட் கார்டுக்குள்ளே வந்து போகணும். அந்த ப்ராஜெக்ட் கார்டு வந்து என்ன பண்ணும்னா இங்கே வந்து நம்ம சர்டைன் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஒர்க் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஒர்க் கார்டுலேருந்து இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து இங்கே ப்ராப்ஸ் மூலயமா வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஒர்க் கார்டுக்கு போகும். ஒர்க் கார்டுலேருந்து அந்த ப்ராப்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஆல்சோ இங்கே வந்து ப்ராப்ஸை இப்படி பாஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு, ஏன்னா நான் தான் இந்த ப்ராஜெக்ட் கார்ட்லேயே வந்து கொடுக்க போகிறேன். லைக் மேப் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அதனால வந்து ஒர்க் கார்டில் வந்து டைரெக்டாக என்ன சொல்ல போகிறேன்னா இமேஜ் சோர்ஸு அண்ட் டெக்ஸ்ட்டு, டைட்டில், அப்புறம் வந்து வியூ, இதை வந்து டைரெக்டாக வந்து இங்கே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ராப்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ப்ராப்ஸு, டைட்டில், இங்கேயும் வந்து டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்து வியூ. ஓகே, இதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இப்போ ப்ராஜெக்ட் கார்டுக்கு வாங்க. நான் வந்து இங்கே வந்து ஒர்க் கார்டை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஒர்க் கார்டு அண்ட் ஆல்சோ நம்ம ப்ராஜெக்ட் டேட்டா ரெடி பண்ணி வச்சுருந்தோமா, ஸோ அந்த ப்ராஜெக்ட் டேட்டாவையும் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் டேட்டாவில் வந்து ஒரு 3 டேட்டா இருக்குது. அந்த 3 டேட்டாவையும் அரேல இருக்குது. அதை நான் மேப் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ப்ராஜெக்ட் கண்டெய்னருக்குள்ள ப்ராஜெக்ட் டேட்டா ப்ராஜெக்ட் டேட்டா டாட் மேப். ஸோ மேப்பில் வந்து நம்ம இங்கே 2 விஷயம் வந்து சென்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இதில் வந்து என்னென்ன வந்துட்டு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இது எங்கே பாஸ் பண்ணணும், எங்கே வந்து ப்ராப்ஸை அதை பாஸ் பண்ணணும்னா ஒர்க் கார்டுக்கு தான் அனுப்பணும் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஒர்க் கார்டு அதுக்குள்ளே வந்துட்டு மேபி இப்படி போட்டுக்கலாம். ஒர்க் கார்டு அதுக்குள்ளே வந்து கீ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா இண்டெக்ஸாக வந்து கீ ஒவ்வொரு இண்டெக்ஸாக வந்து ட்ராவல்ஸ் பண்ணி வரணும். அதில் வந்து இமேஜ் சோர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற இமேஜ் சோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் சோர்ஸ் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் நான் எதை பேஸ் பண்ணி தரேன்னா ஒர்க் கார்டில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேனா. ஸோ டிப்பிக்கலி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதும் நான் டேட்டாவில் கொடுத்துருக்கிற லைக் யூனோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஆர் நம்ம பெரிய அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணும்போது சில இடத்துல கன்ஃபியூஷன்ஸ் வர்றதை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம இப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் வேறு நேம் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த நேமை தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஓகே, இதுக்கு கம்மா வராது. ரைட். ஸோ இமேஜ் சோர்ஸு அடுத்து வந்து டைட்டில். இந்த டைட்டிலும் வந்து நான் வந்து ப்ராஜெக்ட்லேருந்து அதை மேப் பண்ணி எடுக்கிற ப்ராஜெக்டில் இருக்கிற டைட்டில். அடுத்து வந்து டெக்ஸ்ட்டுமே வந்துட்டு சாரி எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற டெக்ஸ்ட். ஓகே, அடுத்து வியூ, இதுவுமே ப்ராஜெக்டில் இருக்கிற வியூ. ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. விச் மீன்ஸ் இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்ட் டேட்டாவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதாவது ப்ராஜெக்ட் கார்டில் ஜென்ரலாக ஒர்க் கண்டெய்னர் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே ப்ராஜெக்ட் டேட்டாவை வந்து எடுத்து மேப் பண்ணி ஒவ்வொரு ப்ராஜெக்ட் அது அரேல இருக்க ஒவ்வொரு இண்டெக்ஸாக வந்து எடுக்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் செகண்ட் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறோம். இது எப்படின்னா அந்த அரே ஃபுல்லாகவே எடுத்து டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒர்க் கார்டுக்கு இப்போ போயிடுச்சுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் சோர்ஸ், டெக்ஸ்ட், டைட்டில், வியூ. இப்போ இந்த இமேஜ் சோர்ஸில் அந்த வேல்யூ வந்து இங்கே வந்துடும் அண்ட் இந்த டைட்டில் இங்கே வந்துடும் அண்ட் டெக்ஸ்ட் அண்ட் ஆல்சோ த வியூ இது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் ட்ராவல்ஸ் ஆகும் ஒரு இன்ஃபர்மேஷன். லைக் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸில் இருப்போம் அண்ட் இந்த nav bar ஹீரோ இதெல்லாமே வந்து வந்துடும். ப்ராஜெக்ட் கார்டு இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் கார்டு டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ராஜெக்ட் கார்டுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஒர்க் கார்டுக்குள்ளே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அனுப்பணும். இந்த ஒர்க் கார்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம அங்கேருந்து என்னென்ன ப்ராப்ஸ் அதாவது ப்ராப்பர்ட்டிஸை வந்து அனுப்புகிறோமோ அது எல்லாமே வந்து இங்கே வியூ ஆகும்.
ஸோ நம்ம ரிசல்ட் பார்ப்போமா? லுக் அட் திஸ். நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தோமோ அதெல்லாம் வந்துருச்சா? மூவி ரெக்கமெண்டேஷன் ஆப், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர், டாஸ்க் ட்ராக்கர் வித் ரிமைண்டர்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷன் அங்கே என்ன நம்ம ஆட் பண்ணுமோ அதெல்லாம் வந்துருச்சா? இங்கே பாருங்க. ஓ ஓ இங்கே பார்த்தீங்களா, அந்த கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து இட் இஸ் கெட்டிங் அடாப்டட் பேஸ்ட் ஆன் தி இமேஜ் அண்ட் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இமேஜ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கனால இப்படி அடாப்ட் ஆயிருக்கு, சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸில் வந்து சில ஃபிக்சஸ் வந்து பண்ணணும். ஓகே, ப்ராஜெக்ட் கார்டில் வந்து நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன் அண்ட் அந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம். ஸோ இது என்ன பண்ணணும்னா லைக் வெர்டிக்கலாக திங்ஸ், அதாவது ஐட்டம்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் வந்து எனக்கு ஸ்பேஸ் இருக்க மாதிரி, ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் தந்துக்கலாம். அண்ட் ஹைட், ஏன்னா அந்த கார்டுக்கு வந்து எல்லாமே 100% இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இது சேவ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் மார்ஜின் பாட்டம், நோ வெயிட், ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்து 1 கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இங்கேயும் வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸு. ஓகே, லேட்டஸ்ட் காப்பி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, ஃப்ளெக்ஸ் காலம், ஐ மீன் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், இது எல்லாமே வந்து இங்கேயும் வேணும். ஓகே, இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணலான்னா மார்ஜின் பாட்டம் வந்து இதுக்கு ஆட்டோ கொடுக்குறேன். ஆல்சோ ஃபாண்ட் சைஸ் வந்து 1.1 ரெம். ஓகே, அது ஆல்ரெடி இருக்கு. ஆசம். அண்ட் டெக்ஸ்டைல் வந்து ஜஸ்டிஃபை. ஓகே ஃபைன், இது இருக்கட்டும். அண்ட் த பட்டன்ஸில் வந்துட்டு பேடிங் டாப் ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் டாப் வந்துட்டு 1 ரெம் இருக்கிற மாதிரி. ஓகே, இதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லைக் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன். ஸோ இதில் பேடிங் மட்டும் கொடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ணலான்னா நான் பார்டர் எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் அந்த இதுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் ஸ்டில் பார்டர் ஆட் பண்ணுறேன். பார்டர் ரேடியஸ் கொடுக்குறேன். border radius 4 pixel and text transform uppercase and font weight வந்து bold ஆகட்டும். ஓகே, ஸோ இது கொடுத்தாச்சு. அண்ட் இமேஜ் தான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி லெட்டஸ்ட் செக். ஓகே, இந்த இமேஜையுமே வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து இமேஜுக்கு வந்து ஹைட் ஆட்டோ கொடுத்துட்றேன், அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும். அண்ட் மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 1 ரெம். நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 8 பிக்சல். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்மால் ஸ்க்ரீன்லேயும் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் லெட் அஸ் லுக் இன்டு தி பிக்கர் ஸ்க்ரீன். இங்கே பாருங்கள், ஸோ அந்த இமேஜுக்கும் ஒரு பார்டர் இருக்குது. மோர் ஓவர் இந்த கார்ட்ஸ் வந்து முன்னாடி விட இந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபார்முலேட் ஆகிருக்கு. ஸோ தி திங் இஸ், இது இப்போ நம்ம வந்து பார்ட் 10 வீடியோவில் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஹோம் வந்து முடிச்சாச்சு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னென்னது செக் பண்ணியாச்சு, அபவுட் செக் பண்ணியாச்சு, கான்டாக்ட் செக் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே என்னென்னா அபவுட்ல என்ன ஃபில் பண்ண போகிறோம், கான்டாக்ட்ல என்ன ஃபில் பண்ண போகிறோங்கிறது தான் இனி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸை வந்து செக் பண்ணுவோம். ஸோ until then stay tuned guys. Thank you for watching. Tata, bye bye, take care.